இந்த ரிவ்யூவை பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா டிஸ்லைக் கூட பண்ணுங்கள். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட ரிவ்யூ நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வழியாக இன்றைக்கி போய் இந்த படத்தை பார்த்தாச்சுங்க. எந்த படம்னு கேட்குறீங்களா? குட் பேட் அக்லியே தான். இப்போதான் உங்கள் வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட. ஏன்டா ஒரு வழியாக போய் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஒரு 3 நாள் தாங்க கேப் இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரே நாள்லையே இந்த படத்தை ஃபுல்லாக இன்ஸ்டாவில் போட்டு ரிவீல் பண்ணிடுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் வேறு ப்ரீ ஹெச்டி ப்ரீ டிவிடி பிரிண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. இதில் இருந்தெல்லாம் தப்பிச்சு போய் இந்த படத்தை பார்க்குறதுக்குள்ளார போதும்னு ஆகிடுச்சு. சரி, ஒரு வழியாக பார்த்துட்டு இல்லை படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவம் தான் இந்த படமே. ஆதிக் ரவிச்சந்திரன் ஏகே வச்சு என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சாரோ அதை எல்லாத்தையும் இதில் பண்ணிட்டார் போல். ஒரு தரமான செய்கை பண்ணிட்டாரு. விட்டதை தொட்டு தானே ஆகணும். இது வரைக்கும் நீங்கள் எந்த படத்துலையும் பார்க்காத ஒரு ஏகேவை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா அஜித் படத்தோட ரெஃபரன்ஸையும் உள்ளார வச்சுருக்காரு. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வின்டேஜ் சாங்ஸ் எல்லாம் போட்டு படமே ஒரு மாதிரி வைபாக தான் இருந்துச்சு. இந்த ஜென்சி ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நிறையா ரீல்ஸில் இருந்தெல்லாம் எடுத்து போட்டு ஒரு கலவையெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க இந்த படத்தில். அப்புறம் ஹாலிவுட் படம் ரெஃபரன்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. நீங்கள் அதிகம் ஹாலிவுட் படம் பார்க்குறவராக இருந்தீங்கன்னா இந்த படத்தில் போனீங்கன்னா நிறையா ஹாலிவுட் ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏகே இது வரைக்கும் எந்த படத்துலையும் நடிக்காத ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட வில்லன் அர்ஜுன் தாஸ், அவரு தாங்க இந்த படத்தில் ஒரு ஃபன்னான கேரக்டராகவும் சீரியஸான கேரக்டராகவும் வராரு. ஆனால் இதில் சீரியஸாக நான் எதுவுமே பார்க்கல. ஃபுல்லாகவே ஃபன்னாக தான் போய்ட்டு இருந்துச்சு. அர்ஜுன் தாஸை இந்த மாதிரிலாம் பார்ப்போமான்னு நினச்சி கூட பார்க்கல. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவருக்கு இருந்தது. படம் ஃபுல்லாகவே ஃபன்னாக ஆக்ஷன் எமோஷன் இருந்தது. ஆனால் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அவ்வளோ. ஓவராலாக கேட்டிங்கன்னா படம் நல்லா இருக்குது. ஒரு அஜித் குமார் ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஓட மாட்டிக்கிட்டு தேட்டருக்கு கிளம்புறது நல்லது. ரொம்ப வருஷம் ஆச்சுல. ஐ மிஸ் யூ.